உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில என்ன விடயங்களை பார்க்க போறோம் என்றால், மாணவி வில்சி அம்சிதாவினுடைய மரணம் தொடர்பாக இன்றைக்கு ஒரு போலீசாரினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, மாணவி குறித்த ஆசிரியரால் துஷ்பிரயோகத்துக்கு, அதாவது தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டது தெரிய வந்திருக்கின்றது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த மாணவியினுடைய இறப்பிற்கு முன்னதாக ஒரு ஆசிரியரால், தனியார் நில ஆசிரியரால் அந்த மாணவி மன ரீதியாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகப்பட்ட தொடர்பாகவுமே அந்த ஆசிரியர் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த ஆசிரியர் அந்த மாணவிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை தான் எதிர்ப்பதாக ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றில் சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பாகவும் அதையும் கூட பார்த்தோம்னு சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்றைய தினம் அவருடைய, அதாவது மாநகர சபை முதல்வர் தொடர்பாக ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கார். இந்த கட்சியோடு தன்னுடைய நிலைப்பாடு அமைய போறதாகவும் சொல்லி இருக்கின்றார். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, அதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாமல் தொடர்பாகவே சில விடயங்களை கதைத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். நான் நேரடியாக காணொலிக்கு தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா, அம்சிதா அவர்கள் ஒரு தனியார் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் ஒருவரால் பல பிள்ளைகளுக்கு முன்னால எழுப்பி நிப்பாட்டப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டார்னு சொல்லியும், அதனால் தான் அந்த மாணவி தற்கொலை, அதாவது தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார்னு சொல்லியுமே அவருடைய பெற்றோர் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த மாணவியினுடைய மரண சாசனத்திலேயுமே அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லியுமே குறிப்பிட்டிருக்காரு. இப்படி இருக்கையில, அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவானந்த ராஜா அப்படின்னு சொல்லப்படுகின்றார். இவர் பாத்தீங்கன்னு சொன்னா, தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்டத்தினுடைய இணைப்பாளராகவும் அமைப்பாளராகவும் இருக்கிறார்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இவர் தன்னை பற்றி ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா, குற்றப்பிரிவுக்கு போயிட்டு தன்னுடைய முறைப்பாடை வழங்கி இருக்கின்றார். அதன் பின்னர் வரையில தன்பாட்டான ஒரு நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்கின்றார். அதுல தன்னை பற்றி சொல்லிக்கல தான் கொழும்பு மாவட்டத்தினுடைய இணைப்பாளர், அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய இணைப்பாளர் சொல்லியும், நான் 35 வருட காலமாக இப்படியான ஒரு வழக்கிலே தன்னோட பேர் உச்சரிக்கப்படவில்லைன்னு சொல்லியும், அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் நிறைய பிள்ளைகளுக்கு இலவசமாக வகுப்படுத்திருக்கேன்னு சொல்லியும், இல்லாத பிள்ளைகளுக்கு நான் பணம் பெறுவதில்லைன்னு சொல்லியுமே தன்னை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லிக் கொள்றாரு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மாணவி அம்சிதா மாணவி ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தான் அந்த தனியார் கல்வி நிலையத்துல பாடம் குறிப்பிட்ட சில பாடங்களுக்காக மட்டுமே போயிருக்கின்றார். அந்த மாணவி இரண்டு, அதாவது வந்த இரண்டு வாரங்களிலே பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தடவை முதல் வாரத்துல காது மற்றும் மூக்குளால ரத்தம் சொல்லியுமே அந்த நேரத்துல மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதலுதவி செய்து அவருடைய இருக்கையில அமைத்தினார்கள் சொல்லியுமே சொல்லப்படுகின்றது. பிறகு இரண்டாவது தடவையுமே அந்த மாணவி மயக்கம், அதாவது வலிப்பு பிக்ஸ் அந்த மாணவி மயக்கம் போட்டு விழுந்ததாகவே சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில ஒரு நாள் அந்த மாணவி வகுப்பறையில தனியா இருந்திருக்கிறான்னு சொல்லியும் ஒரு பெற்றோர் தன்னிடம் சொன்னது, அதாவது சிவானந்த ராஜா அவர்களிடம் சொல்லி இருக்கிறீங்கன்னா அந்த மாணவியை பாருங்கன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப தான் போக அந்த மாணவி தனியா இருந்தவான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான், அதாவது சிவானந்த ராஜா நினைச்சவராம், ஆசிரியர், தனியார் கல்வி ஆசிரியர் நினைச்சவராம், ஒருவேளை அந்த மாணவிக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம்னு சொல்லித்தான் நான் நினைச்சதான். நான் போய் கேட்டேன், ஏனம்மா நீங்க இதுல இருக்கிறீங்களா, இதுல இருக்கக்கூடாது, உங்களுக்கு முன்னுக்கு இருக்குதானே, அதுல போயிடுங்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு 5 மணிக்கு கிளாஸ் இருக்கு, அதுதான் நான் இருக்கிறேன்னு சொல்ல நீங்க முன்னுக்கு போயிருங்க, இங்க படியல் எல்லாம் பாருன்னு சொல்லி தான் சொன்னதா. அப்படி சொன்னதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த மாணவியுடைய ஒரு உடல்ல வித்தியாசம் தெரிஞ்சதாகவும், ஒரு பிக்ஸ் மாதிரியும், ஒரு மனம் கொஞ்சம், அதாவது மனநலம் சரியில்லாதவர்களுடைய ஒரு செயற்பாடு ஒன்று அந்த பெண்ணிடம், அதாவது அந்த மாணவியும் தென்பட்டதாகவே சொல்லியிருக்கிற. பிறகு அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த மாணவி நீங்க முன்னுக்கு போயிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை கால் பண்ணி அம்மா வந்திருக்கின்றா. வந்த பிறகு அந்த மாணவி வகுப்பு 2 இறுதி பெஞ்ச், அதாவது இறுதி மேசையில இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சொன்னதுக்கு பிறகு தாய் பிள்ளைக்கு நடந்துன்னு சொல்லி எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு வாக்குவாதம் போனதுக்கு பிறகு அந்த மாணவி எழுந்து தானாகவே வகுப்பறையில இருந்து எழுந்தி சொல்லாமல் கொள்ளாமல் தானாக வகுப்பறையை விட்டு விலகி, அதாவது எழும்பி போனதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயத்துல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த ஆசிரியர் நீங்கள் ஒரு சுகமான, அதாவது உடல் நலம், ஒரு ஆரோக்கியமான பிள்ளை நீங்க அனுப்ப வேணும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாணவியை மருத்துவரிடம் காட்டி மருந்துகளை எடுத்துக்கொண்டு கொண்டு விடுங்க, நீங்க விடுறதுனாலும் சரி அல்லது வேற ஒரு டியூஷன்ல சேர்த்தாலும் சரியான மாதிரி சொல்லியிருக்கிறாக. அந்த மாணவியை அங்கே இருந்து துரத்தப்பட்டிருக்கிறாரோ அப்படியாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது தொடர்பாக அந்த குற்றச்சாட்டை தான் எதிர்ப்பதாக சொல்லியிருக்கிறேன். நான் இப்படி நிறைய பிள்ளைகளுக்கு முன்னால வச்சு அந்த மாணவியை எழுப்பி நின்று அவமானப்படுத்தினார் சொன்ன குற்றச்சாட்டை முழுவதுமாக எதிர்க்கிறேன் சொல்லி இருக்கின்றார்.
தொடர்ச்சியாக என்ன சொல்லியிருக்கிறார், தான் ஒரு அரசியல்வாதி என்பதால தன் மீது சேறு பூசுவதற்காக இந்த அரசியல் வேலையாகத்தான் இதை பார்க்கிறேன் சொல்லி உண்மை நிச்சயம் வெளிவரும் சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார். இப்படியாக சிவானந்த ராஜா அவர்கள் தனக்கும் அந்த அதாவது அம்சிதா என்ற மாணவிக்கும் வந்து ஒரு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இருக்கின்றார். ஆனால் பெற்றோர் அவர் மீது வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெற்றோருக்கு வந்து தெரிந்தானே தன்னுடைய மகள் இது தொடர்பாக மனநலம் அதாவது மன அழுத்தத்துக்கு உள்ளாளர் சொல்லி தெரியும். ஆனால் இவர் வந்து இப்படி சொல்லி இருக்கின்றார். தொடர்ச்சியாக அந்த மரண சாசனத்துல வந்து இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குதா என்பது வந்து தெரியவில்லை. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியருடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தனியார் கல்வி ஆசிரியருடைய பெயர் குறிப்பிடப்பட்டதா? அதே நேரம் விசாரணைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பல் பரிமாண தன்மையோட வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய மாணவிகள் மாணவர் இந்த அம்சிதான்ற மாணவி நெருக்கமாக இருந்த நண்பர்கள் சொல்லி எல்லாமே வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். பெற்றோர்களிடத்திலேயே வந்து விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா இந்த வழக்கினுடைய ஒரு பரிமாண தன்மை வந்து கிடைக்கும் சொல்லி நிச்சயமாக ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாணவி கிட்டத்தட்ட 8வது மாடியிலிருந்து வந்து குதித்திருக்கின்றார். சாதாரணமாக நாங்க ஒரு 2-3 மாடியில போய் நின்று பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கும். ஆனால் அந்த மாணவி கிட்டத்தட்ட 8வது மாடியில குதிக்கிறேன்னு சொன்னா அந்த மாணவி அந்த மனதுல வந்து எவ்வளவு வலிகளை சுமந்திருப்பார், எவ்வளவு அழுத்தங்களை தாங்கி வந்து அந்த முடிவுக்கு போயிருப்பார். ஆக நிச்சயமாக அந்த மாணவிக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது. அது வந்து எல்லா பக்கங்களிலுமே வந்து விசாரிக்கப்பட்டு மாணவிக்கு வந்து சரியான ஒரு நீதி அந்த விடயத்துல கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது ஜனநாயக தேசிய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாநகர சபை யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபை முதல்வராக ஆட்சி அமைப்பதற்கு வந்து யார் எந்த கட்சியுடன் வந்து கூட்டணி செய்யப்படுறன்னு சொல்லி ஒரு கேள்விக்கு சொல்லி இருக்கின்ற தங்களுக்கு தமிழரசு கட்சியோட இணைவதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொள்கை சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழரசு கட்சியினுடைய கூட்டணி வந்து சாத்தியமாகும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு பாத்தீங்கன்னு சொன்னா கதைத்திருப்பதாகவே சொல்லியிருக்கின்றார். ஆனால் இன்னுமே வந்து முடிவுகள் வழங்கப்படவில்லைன்னு சொல்லியும் அவர்களுடன் கதைத்திருக்கின்றோம், அங்கு சாத்தியமானால் அங்கு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீக்க சொல்லி பாராளுமன்றத்துல கதைத்திருக்கின்றார்கள். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து தேர்தல் விஞ்ஞாபனங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாத மனிதாபிமானமற்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம்னு சொல்லி இருந்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அது தொடர்பான எந்த ஒரு முடிவுமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. ஆக அதற்காக வந்து சில குறிப்பிட்ட நபர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் வந்து இன்னுமே பயங்கரவாத தடை சட்டத்திற்குள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லியும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயமாக நீக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இப்படியாக செய்திகள் ஒன்றைய தினம் கிடைத்திருக்கின்றன. நிச்சயமாக இந்த மாணவியினுடைய வழக்கில் அந்த மாணவிக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மாணவி உயிரை மாய்க்கிற அளவுக்கு சில காணொலிகளுக்கு கீழே பார்த்தேன், ஊசி இடம் கொடுக்காமல் நூல் போகுமா என்ற மாதிரி எல்லாம் அந்த இறந்த மாணவி தொடர்பாக நிறைய ஒரு பரதூரமான கருத்துக்களை சிலர் வழங்கி இருக்கின்றார்கள். இதுவே உங்களுடைய சகோதரிக்கு உங்களுடைய மனைவிக்கு நடந்திருந்தால் நீங்கள் அப்படி யோசிப்பீர்களா என்று சொல்லி நான் ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு காணொலி தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.